வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் இஃப் யூ கொடுத்தாச்சு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கம்மாவை தென் த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கேட்டிருக்காங்க. ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷனை ஃபைன் பண்ண என்ன பண்ணலாம்னா மில்லே தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎக்ஸ் ஃபைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூஐ எக்ஸுக்கு பதிலாக இசட் கொடுக்குறோம், ஒய்க்கு பதிலாக 0 இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். u of x, y கொடுத்தாச்சு. ux ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சிமிலர்லி uy பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் to x அண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் to y. x வரத்தில் 0 கொடுக்குறோம், x வரத்தில் z கொடுக்குறோம், y வரத்தில் 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் uyலையும் கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x of z, 0 வந்து 3z² + 6z. uy of z, 0 வந்து 0. ஸோ the analytic function ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f of z is equal to integration of ux of z, 0 minus I uy of z, 0. ஸோ இந்த டேர்ம் 0 வருது, இதுக்கு மட்டும் வேல்யூ போட்டிருக்கோம். இன்டெகிரேஷன் பண்ணோம்னா we get z³ + 3z² + c. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இதில் வெரி பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஷன் பியை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஹார்மோனிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் 3 ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக், ஒன்றை தவிர்த்து. ஸோ ஹார்மோனிக் நம்மளை பார்த்தோம்னா இதில் இந்த லாப்லஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஏபிடி satisfies Laplace equation, that is the dou square u by dou x square plus dou square u by dou x square equal to 0, except option C. So C பார்த்தீங்கன்னா not satisfy the Laplace equation, so that C தான் நம்மளுக்கு not a harmonic function. So C is a very right option. U is equal to x square plus y square பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. அந்த 3 சமம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் விஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பவர் சீரீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபார் எவ்ரி பவர் சீரீஸ் ஏ சமேஷன் ஏ இன் z power n தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் கேப்லா 0 less than equal to or less than infinity. இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏ சீரீஸ் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி ஃபார் எவ்ரி mod z less than r, இது ட்ரூ தான். இஃப் 0 lesser than or equal to capital P less than r, then the series converges uniformly for mod z less than or equal to p, இதுவும் கரெக்டு தான். if mod z greater than r னு வச்சிங்களேன், then the terms of the series are unbounded and the series is consequently divergent, இதுவும் கரெக்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரூ தான், no one is not. ஸோ அப்போ none of these தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் பார்த்துடலாம். இதுவும் ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. u equal to e power x into x cos y minus y sin y. ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கேட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டாலே அதே சம் தான். ux கண்டுபிடிச்சிக்கங்க. ux போடும்போது uv ப்ராடக்ட் ரூல் வருது. அப்புறம் எக்ஸுக்கு பதில் 0 z, ஒய்க்கு பதில் 0 கொடுத்தீங்கன்னா ux of z, 0 வந்து e power z into z plus 1. ஸோ அதன் பிறகு uy ஃபைன் பண்ணுறோம் டெரிவேட்டிவ். uy of z, 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடுது. மோஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா uy of z, 0 வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் வரும். இஸ் த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பை த மெத்தட் ஆஃப் மில்லே தாம்சன். f of z is equal to integral ux of z, 0 minus I uy of z, 0 dz. இதுக்கு வேல்யூ போட்டாச்சு, இது 0. இங்கே என்ன பண்ணீங்கன்னா பெர்னோலிஸ் யூஸ் பண்ணீங்க, தெரியும் இல்லையா? பெர்னோலிஸ் நம்மளுக்கு udv வந்துச்சுன்னா அது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டு லேட் ஆகும். அதனால் we use integration parts for Bernoullis. uv minus u dash v1 plus u double dash v2 minus and so on. இதில் u வந்து இது எடுத்துங்க, dv வந்து e power z dz. ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வெரி பர்ஃபெக்ட் ஒன். நெக்ஸ்ட் இதில் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். which of the following is not analytic function கேட்டிருக்காங்க. எப்போ நம்ம analytic function சொல்ல முடியும்? whenever the function givenனா CR equation satisfy ஆனால் போதும் இல்லையா? ux equal to vy, uy equal to minus vx, அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் சிஆர் ஈக்குவேஷன்.
பி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து பி தான் ஆப்ஷன். இதை பொறுத்திருக்கோம் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 6th பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். யூ கொடுத்தாச்சு, அது ஹார்மோனிக்கா, அனலிட்டிக்கா, இல்லை கன்வர்ஜென்ட்டா, நன் ஆஃப் திஸ் தான். இது லாப்லேஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ தட் இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அவனை செக் பண்ணி பாருங்கள். இதில் 7th பார்த்தோம்னா the invariants are fixed points of the bilinear transformation. இந்த இன்வேரியன்ஸ்னாலும் சரி ஃபிக்ஸட் பாயிண்ட்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், டபிள்யூ வர இடத்துல ஜெட்டை போட்டு சால்வ் பண்ணோம்னா சிம்பிளாக நீங்கள் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணாமலே சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏவும் பியும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அப்போது 2 ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம 1 + r - i இருக்கலாம். மேபி அது வராமல் கூட போகலாம் இல்லையா, அதுக்காக நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் செக் பண்ணோம்னா நமக்கு இது ஆப்ஷன் சி தான் வரும், இல்லைனா நன் ஆஃப் திஸாக வரும். ஆப்ஷன் சி வருதான்னு பார்க்கலாம். ஸோ டபிள்யூக்கு பதிலாக இசட்டு கொடுத்தாச்சு, ப்ராடக்ட் பண்ணுறோம். z² - 2z + 2 வருது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா 1 + r - i வருது. ஸோ z = 1 + r - i இஸ் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேக்ஸ்னால என்னென்னா சர்க்கிள் இன்ட்டு சர்க்கிள் தான். ஜஸ்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். 9th வந்து பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் இந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா Z1 இன்ஃபினிட்டியாக இருக்குது, இதில் வந்து W3 இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ அதை ரிவர்ஸில் எழுதணும், அதை ரெசிப்ரோவில் எழுதணும்னா தான் 1/∞ 0 ஆகும் இல்லையா. ஃபார் ரிக்வயர்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. 1 2 3 3 2 1. இயர் 1 2 3 3 2 1. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Z1 இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த Z1 காமனாக எடுத்துடலாம் வெளில. இங்கே Z1 காமனாக எடுத்துடலாம், இங்கே Z1, அந்த Z1 கேன்சல் ஆகிடும். டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா W3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த W3 காமனாக எடுங்க, இங்கே W3 காமனாக எடுங்க, கேன்சல் ஆகிடும். இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ Z1க்கு பதிலாக இன்ஃபினிட்டி, Z2க்கு பதிலாக I, Z3க்கு பதிலாக 0. W1க்கு 0, W2க்கு I, W3க்கு இன்ஃபினிட்டி. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணி என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு, W/I = I/Z வரும். W மட்டும் இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணி எடுத்திங்கன்னா W = -1/Z. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 10th அந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கில் வந்து 10th கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் W கொடுத்தாச்சு, மேப்ஸ் சர்க்கிளும் கொடுத்தாச்சு. இன்ட்டு வாட்டு, சர்க்கிளாக, பேரபுலாவா, கார்டியாய்டா, இல்லை ஸ்ட்ரெயிட் லைனா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் W எடுத்துக்கலாம், அதனுடைய இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபைன் பண்ணிப்போம். இன்வெர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, W Z கொடுத்தாங்கன்னா Z = W எழுதிக்கிறோம். ஸோ அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, x² + y² - 4x. இப்போ இது Z பார் இந்த டேர்மில் எழுதிக்கலாம். பார்த்தோம்னா x² + y² எப்படி எழுதலாம், z × z பார், அதாவது x + iy × x - iy. கரெக்டாக வந்துடுமா? எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம z1 + z பார் ஆட் பண்ணோம்னா அது எக்ஸு கிடச்சிரும். தட் இஸ் எக்ஸ் 2xன்னு வரும். அதுதான் இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஸோ = 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபுல்லாகவே நம்ம டபிள்யூக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா z பார் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ z பார்னு இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் எழுதுவோம் இதுக்கு. ஸோ Z இது கொடுத்துருக்காங்களா, எழுதியாச்சு. Z பார்னால் இதுக்கு பார் எடுத்தோம்னா இது -2 × Z பார். இது எல்சிஎம் கரெக்டாக இருக்குது, எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதினீங்கன்னா இந்த பெரிய ஈக்குவேஷன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க அதை சிம்பிளை பண்ணும்போது. ஸோ சிம்பிளை பண்ணோம்னா என்ன ஈக்குவேஷன் வருது, 22 W + W பார் வருது. இது 2 டைம் ஆஃப் யூன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 44u + 33 = 0. இது 11 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 4u + 3. இது ஆக்சுவலாக என்னது, ax + b வந்தால் வாட் இஸ் தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. ஸோ இட் ஷோஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஹென்ஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேப் த சர்க்கிள் இன்டு ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதுங்களா? ஸோ இதை பற்றிக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளுக்கு வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கு 10th பர்ஃபெக்டான ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இந்த பர்டிகுலர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.